மாற்றுக் கட்சியினரை தாவேக்காவில் இணைக்கக்கூடிய ஒரு விழா நடந்தது. அதில் திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது அதிமுக கவிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கப்பல், அதுலேருந்து இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் தாவேக்காவில் வந்து சேருவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஆதவர்ஜுனா பேசும்போது சொல்கிறாரு, இந்த படகை வந்து மூழ்க தலைவர் விஜய் விட மாட்டாரு, இந்த கப்பலே நாங்க தான். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அதிமுகவும் தாவேக்காவும் ஒண்ணுதான். எங்க லிங்க் பண்றாருன்னா, எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர்கள் எலெக்ஷனுக்கு நிற்கும் போது திமுக மிகப்பெரிய குடைச்சலை வந்து அவருக்கு கொடுத்தது, எதிர்ப்புகளை கொடுத்தது. அதே மாதிரியான நெருக்கடிகளை விஜய் அவர்களுக்கும் கொடுத்தாங்க. அதனால அதிமுக விஜய் அவர்கள் காப்பாற்றுவார், தன்னுடைய கட்சியோட இணைச்சிருவார் அப்படிங்கிறத சொல்றாரா? என்ன நடந்து கொண்டிருக்கு? இன்னொன்று, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய சேலையை திமுகவினர் கிழிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் போகிற போக்கில் அடித்து விட்டுட்டு இருக்கிறாரு. இது என்ன மனநிலை? என்னதை வந்து திமுகவுக்கு எதிராக இங்கே செய்ய வந்து ஆதவ் நினைக்கிறார்? ஆக்சுவலாக தான் அதிமுக மூழ்கிற கப்பல் கிடையாது, அந்த கப்பலே நாங்கள் தான் அப்படிங்கிறது தான் அவரோட விஷயம். அதிமுகவை நாங்கள் அழிக்கலாம் இல்லை, எங்களோடக்காவை நாங்கள் உடைக்கலாம் இல்லை, நாங்கள் தான் அதிமுக. அதிமுக காரங்களாம் வந்து எங்களோட சேர்த்துக்குங்க. அவர் அதை வந்து ஒளிவு மறைவாலாம் இல்லை, வெளிப்படையாவே அதான் சொல்றாரு. அப்ப இந்த ஊழல் சக்தி அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் மறைஞ்சு இல்லையா? இப்போ கூட மதியம் ஒரு நியூஸ் வந்துச்சு, கரூர் எம்எல்ஏ விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கரும் விராலிமலை எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர் 2 பேரும் தாவேக்கால போய் இணைய போறாங்கிற மாதிரியான ஒரு செய்தி. ஸோ இதெல்லாம் என்னன்னா, இதை வச்சு வந்து அவர் வெளிப்படையாக சொல்றாரு, ஒழுங்கா வந்து சேர்ந்துங்க, எல்லாம் உங்க கட்சி இருக்காது, இருக்க விட மாட்டோம், நாங்க தான் அதிமுக, எங்க கூட வந்து சேர்ந்துங்க, இனி ரெட்டலை எடப்பாடி இந்த மாதிரி கதையெல்லாம் பேசக்கூடாது, நாங்க அதிமுக, எங்க தலைவர் தான் புது எம்ஜிஆர், அதை வேற சொல்றாரு, புது எம்ஜிஆர் எங்க தலைவர் தான், அதனால எங்க கூட வந்து சேர்ந்துக்கிட்டா நீங்க கப்பல்ல போயிடலாம், இல்லைன்னா கீழே தான் ஓடணும் பார்த்துங்கன்னு சொல்றாரு. இதுல வந்து ஒரு ஒரு மோசமான பாசிச நடவடிக்கை, எதிர்கட்சியே இல்லாமல் நான் உடைப்பேன் அப்படிங்கிறது ஒரு மோசமான நடவடிக்கை. அதை வந்து அவர் வந்து நாங்க தான் உங்க கட்சி அப்படின்னு சொல்லுகிறார். இதுல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஊர்லயும் நீங்க நடத்துங்கன்னு அந்த கட்சியினருக்கு சொல்றாரு. எல்லா மாவட்டங்கள்லயும் அதிமுகவுல இருந்து வர்றவங்களை சேர்த்து அதிமுக உடைச்சி தாவேக்கால சேர்த்து இணைப்பு விழா நடத்துங்க அப்படிங்கிறார். பொதுவா இந்த இணைப்பு விழாக்கள்லாம் எப்படி நடக்கும்னா, அவங்க வருவாங்க, அதை இங்க வந்துட்டு அவங்களுக்கு என்ன இடம் கொடுக்கலாம், நம்ம கட்சியில அவங்களை அகாமடேட் பண்ணிக்கணும், அது அவங்களுக்கு என்ன பொசிஷன் கொடுக்கறதுன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் இணைப்பு விழா நடத்துவாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா கட்சி எல்லா மாவட்டத்திலயும் இருக்கக்கூடிய ஆட்கள், அதிமுக ஆட்கள்லாம் சேர்த்து எடுத்து இணைப்பு விழா நடத்துங்கன்னு கட்சிக்கு ஆர்டர் போடுறாரு. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் அவர் வந்து ஆணவத்தோட பேசுறாரு. அதிமுக காரங்களை எடுத்து விட்டு கொண்டு வந்துட்டு அவங்கள்ட்ட தாவேக்கா ஸ்டிக்கரை ஒட்டுறது. ஆமா, அந்த கட்சி அமைப்பு, அந்த கட்சி அடிப்படை உறுப்பினர்கள், கட்டமைப்பு ஒட்டுமொத்தமாக தூக்குறது, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அதிமுகன்னு ஒண்ணு கிடையாது, இனிமே தாவேக்கா தான் அதிமுக. அதான் சொல்றாரு. குடைச்சல் கொடுத்தாங்க புது எம்ஜிஆர் பழைய எம்ஜிஆருக்கு எப்படி குடைச்சல் கொடுத்தாங்களோ அது மாதிரி புது எம்ஜிஆருக்கு குடைச்சல் கொடுத்தாங்க. பழைய எம்ஜிஆருக்கே முதல்ல என்ன குடைச்சல் கொடுத்தாங்கன்னு தெரியல, அவரே சொன்னது இல்லை இது வரைக்கும். சரி, புது எம்ஜிஆருக்கு என்ன குடைச்சல் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம கேட்கணும், அவர் தான் கேட்கணும். என்ன குடைச்சல் கொடுத்தாங்க அவருக்கு? ஒரு குடைச்சலும் கிடையாது. அவர் வந்து கரூர் சம்பவத்தை பண்ணது போல திருப்பி இந்த கரூர் நீங்க அதை சொல்லும்போது ரொம்ப விஷமேறிய வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. என்ன சொல்றான்னா, 42 உயிர்களை படுகொலை செய்த அந்த சம்பவத்திற்கு தமிழக மக்கள் வந்து இன்னைக்கு பதிலளிச்சிருக்கிறாங்க, ஒரு புரட்சி நடந்திருக்கு, எல்லாம் ரைட்டு. அவர் வந்து இப்ப ஆக்சுவலா அந்த சூழ்ச்சி பண்ணது யாருங்கிறதெல்லாம் நமக்கு வந்து சிபிஐ விசாரணை, சிபிஐ விசாரணையில உண்மை வெளிவருதோ இல்லையோ, சூழ்ச்சி பண்ணது யாருன்னு தெரிய போகுது. ஆக்சுவலா தமிழ்நாட்டிலேயே அந்த கேஸ் இருந்திருந்தா அது வந்து ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒன்று நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதோட அந்த வழக்கு முடிஞ்சிருக்கும். ஆமா, அது ஒரு குற்றவியல் வழக்கா மாறி இருக்காது, கிரிமினல் வழக்கா மாறி இருக்காது. இப்ப சிபிஐ கையில அதை வாண்டடா எடுத்துட்டு போனது யாருன்னா ஆதவர்ஜுனா. நாங்க வந்து இங்கெல்லாம் யாரும் விசாரிக்க கூடாது,
எங்களுக்கு டைரக்டா டெல்லியில லிங்க் இருக்கு, நாங்க சிபிஐ விசாரிக்க வச்சுக்கிறோம்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அதை சிபிஐ தான் விசாரிக்கணும்னு அதை வாங்கினது யாருன்னா ஆதவ அர்ஜுனா. ஆதவ அர்ஜுனா சிபிஐ வாங்கினதுக்கு அப்புறம் விஜயை விசாரணைக்காக 2 முறை டெல்லி கூப்பிட்டுருக்காங்க. வழக்கமா ஏதாவது சிபிஐ விசாரணைனா இங்க சென்னையில சிபிஐனுடைய அலுவலகம் இருக்கும், அங்க வச்சுதான் விசாரிப்பாங்க. நீங்களாம் வரக்கூடாது, அங்க வாங்கன்னு சொல்லிட்டு டெல்லி கூப்பிட்டு 2 முறை விஜயை விசாரிச்சிருக்கிறாங்க. தேர்தல் முடிவுக்கு பிறகு இப்போது மறுபடியும் அந்த சிபிஐ விசாரணை தொடருது. இப்போ கூட 2 நாட்களுக்கு முன்னாடி கூட கரூர்ல வேலை செஞ்ச எல்லா போலீஸ் ஆபீசர்ஸ்டையும் விசாரணை நடந்திருக்குது மறுபடியும். ஸோ ஆமா, அப்போ இந்த கரூர் வழக்கினுடைய விசாரணை அப்படிங்கிறது விஜயினுடைய ஆட்சியின் மீது, கழுத்தின் மீது தொங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கத்தி. அதில் வாண்டடாக கொண்டு போய் விஜயை சிக்க வச்சவர் ஆதவ அர்ஜுனா. ஸோ அதனால இந்த சூழ்ச்சியெல்லாம் யார் பண்ணாங்க அப்படிங்கிறது கூடிய விரைவில் விஜய்க்கு தெரிய வரும். ஏன்னா அவர் தலைக்கு மேலதான் கத்தி தொங்கிட்டு இருக்கு. அந்த வழக்குல கண்டிப்பாக திமுக ஆட்சியின் மீது எந்த புகாரும் சொல்வதற்கான சாத்தியம் கிடையாது, ஆதாரங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடையாது. ஆனால் விஜய் 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7:30க்கு வந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்குது. அவர் வண்டியை முன்னாடியே நிறுத்துங்கன்னு சொல்லியும் அந்த கூட்டத்துக்குள்ளே வண்டியை கொண்டு வந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்குது. மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாருமே அந்த சம்பவம் நடந்த உடனே ஓடி ஒளிஞ்சு தலைமறைவான எவிடன்ஸ் இருக்குது. அந்த வழக்கில் நேரடி குற்றவாளிகளாக புசி ஆனந்த் மாதிரியான ஆட்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதில் கூடிய விரைவில் விஜயின் பெயர், ஒருவேளை அவர் பாஜகவின் நகர்வுகளுக்கெல்லாம் ஒத்துப்போகாட்டா விஜயினுடைய பெயரும் அந்த வழக்கில் அக்யூஸ்டாக சேர்க்கப்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அதை உருவாக்குனவர் ஆதவ அர்ஜுனா. இல்லை, இதுல ஒரு கேள்வி இருக்கு. டெல்லி ஏற்கனவே தாவேக்காவை பற்றி ஒரு அதிருப்தியில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதிமுகவை உடைச்சு இப்போ நாசாக்குறது மட்டும் இல்லை, அதாவது யாருக்கும் அடங்காத ஒரு நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு திமிராட்டம் ஆடுது இருக்குல்ல. இது வந்து அமித்ஷா ரசிக்கலை, அதனால தான் அமித்ஷா சந்திக்கலை அப்படிங்கிறத வேற சொல்றாங்க. அப்போ விஜய்க்கு செக் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் பல்வேறு விஷயங்களை வந்து கையில் எடுக்கலாம். ஒன்று வந்து இப்போ குதிரை பேரம், இந்த விஷயங்கள் 4 எம்எல்ஏக்கள் 25 எம்எல்ஏக்களை உடைச்சிட்டு வந்து அவர்கள் ஆதரவு கொடுத்ததுலேருந்து, இப்போ விஜயபாஸ்கர் போனதுலேருந்து, விஜயபாஸ்கர் குட்கா கேஸு நிலுவையில் இருக்குது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி சிபிஐ விசாரணையை மறுபடியும் எடுத்தால் மறுபடியும் வந்து இந்த விஜய் பற்றிய விஷயம், விஜய் மீது தான் தவறு அப்படிங்கிறத ஒரு 4 நாள் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களில் பரவுற மாதிரி பண்ணியாச்சுன்னு சொன்னாலே இங்கே இருக்கக்கூடிய விஜயனுடைய பேர் நாசாகும், விஜயனுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம், இதெல்லாம் நாசம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்கிறது தான். நல்ல பிரகாசமாகவே இருக்கு. அவர் வந்து நீங்க ஒண்ணு பாஜகவினுடைய அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்கள், இதுக்கு வந்து நீங்க எதிர்ப்பு தெரிவிக்காம வாய் மூடி இருக்கணும். எதிர்பார்க்கறது அதுதான். நீங்க வந்து ஸ்டாலின் பண்ண மாதிரி டீலிமிட்டேஷன் வந்தால் நான் பேப்பரை கொளுத்துவேன், வீட்டில் கருப்பு கொடியை சொல்லுவேன், போராட சொல்லுவேன், நானே தெருவில் குதிப்பேன் அப்படின்லாம் எந்த டைலாகும் பேசக்கூடாது. நீங்கள் இப்போ எப்படி அமைதியாக எப்பயுமே எதுவுமே பேசாமல் கம்முன்னு இருக்கே அதே மாதிரி இருக்கணும். தமிழ்தாய் வாழ்த்துக்கு கூட நீங்கள் வந்து ஐயா தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதுக்கு எங்களுக்கு ஒரு அனுமதி கடிதம், கிராண்ட் மீ 2 days லீவ் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி வேற என்ன கொண்டு வந்தாலும், நாங்கள் பிஎம்சி ஸ்கூலை கொண்டு வந்தாலும், புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தாலும், அல்லது வேற எந்த திட்டம், இப்போ கூட இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான ஃபண்டு குறைக்கப்பட்டுச்சு, அதுக்கு வாய் திறக்கல விஜய். இந்த மாதிரி அவர் பாஜக கொண்டு வரக்கூடிய எல்லாத்தையும் திமுக அரசுல இருந்து எதிர்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் எதிர்க்காம வாய் மூண்டு கம்முன்னு இருக்கணும். அப்படி அவர் மீறி ஏதாவது எதிர்ப்புறார், இவங்க கூட்டணி கட்சிகள்லாம் குடைச்சல் கொடுக்குறாங்க, அவர் கூட இருக்கக்கூடிய விசிக கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் வந்து இல்லை இது எப்படி நீங்கள் பேசாமல் இருக்கலாம் அப்படின்னு குரல் கொடுக்குறாங்கன்னு அவர் பேசினாக்கா அவர் கழுத்தில் தலைமையில கத்தி தொங்கிட்டு இருக்கு. ஸோ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட நிலை அவருக்கு ஏற்படலாம். அதில் வாண்டடாக அவரை சிக்க வச்சது ஆதவ அர்ஜுனா. இல்லை, இதில் ஏற்கனவே நம்ம பேசின இதில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய இது சாரியை பிடிச்சு அந்த இழுத்து கிழித்ததாக ஒரு விஷயம். அந்த பொய் இருக்குல்ல, அது ரொம்ப வருஷமா பரவுற பொய். இந்த பொய்யை யாரெல்லாம் பரப்புனாங்கன்னா அதிமுகலேருந்து ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதாவே சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் பேசினாங்க. அதுக்கு அடுத்தது இப்போ ஆதவ அர்ஜுனா பேசியிருக்கிறார். இதில் ஆக்சுவலாக ஒரிஜினலாக என்ன நடந்தது அப்படின்னு, ஜெயலலிதா கூடவே இருந்தவர் திருநாவுக்கரசர் இப்போ காங்கிரஸில் இருக்கிறார்.
அவர் இப்ப தாவேகா கூட்டணியில் தான் இருக்கிறார். அவரை கூட்டு ஆதவ அர்ஜுனா கேட்டாலே உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அவர் தான் சொல்லியிருக்கிறார் உண்மை என்ன நடந்தது உண்மையிலே சட்டப்பேரவை கூட்டத்தொடர்லன்னு. உண்மையை சொன்னவர் இப்போ ஆதவ அர்ஜுனாவோட கூட்டணியில் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கணும் ஆதவ அர்ஜுனா போயிட்டு. அப்போ அன்னைக்கு ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவர், அவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திருநாவுக்கரசர். எப்பனா இது 1989 மார்ச் மாதம். 89ங்கிறது என்னன்னா, எம்ஜிஆர் தொடர்ச்சியா ஆட்சி பண்ணி அவருடைய மறைவுக்கு பிறகு முதல் முறையாக திமுக ஆட்சிக்கு வர்றது. அதாவது அந்த 1967க்கு பிறகு மறுபடியும் ஒரு முறை கலைஞர் இருந்தாரு. அதுக்கு பிறகு நீண்ட காலம் எம்ஜிஆர் இருந்ததுக்கு பிறகு திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தது. அப்ப எதிர்க்கட்சி தலைவரா ஜெயலலிதா இருக்கிறாங்க. அப்ப கலைஞர் வந்து முதல் முறையாக அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர், அவர் தான் நிதி அமைச்சராகவும் இருந்தார், அந்த பட்ஜெட்டை வாசிக்கிறதுக்கான நாள். அந்த நாள்ல வந்து ஏதாவது சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்து அதன் மூலமாக அந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படிங்கிறது ஜெயலலிதாவோட திட்டம். அப்போ கலைஞர் வந்து வாசிக்கும் போது, பட்ஜெட் உரையை வாசிக்கும் போது அவருடைய புக்கை கிழிச்சு பிடுங்கி தூக்கி போட்டு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பெரிய கலவர சூழலை சட்டமன்றத்துக்குள்ள உருவாக்கி அதன் மூலமா அந்த ஆட்சியை செயல்பட விடாமல் தடுக்கிறது. இதை வந்து இப்படி இதுக்காக ஒரு வேலையை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக திட்டமெல்லாம் போட்டு வச்சிருந்து அவங்க வந்து இன்னைக்கு சபாநாயகராக இருக்கிறவர் ஜேசிடி பிரபாகர், அவர் வந்து அப்போ சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. அவங்கள வந்து முன்னாடியே அவர்கிட்ட பேசி ஜெயலலிதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள்னா அவங்க மட்டும்தான், உறுப்பினராக இருக்கவங்க மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஜேசிடி பிரபாகரை அவங்க சட்டமன்ற உறுப்பினர் அவைக்குள்ள கூட்டு போயிருக்காங்க, வர சொல்லியிருக்கிறாங்க முன்னாடியே. அப்போ அதை அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள்லாம் தடுத்து, இல்லை உங்களை அலோவ் பண்ண முடியாது, நீங்கள் விசிட்டர்ஸோட இதில் தான் போக முடியும்னு சொல்லிட்டு அப்புறம் அவரை வெளில அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இதுக்கு முன்னாடியே நடத்தப்பட்டதுங்கிறதெல்லாம் திருநாவுக்கரசர் அவரோட பேட்டியில் சொல்லியிருக்கிறார். அப்போ அவங்க வந்து போயிட்டு அந்த சம்பவம் நடந்தப்ப கலைஞர்கிட்ட வந்து போயிட்டு அந்த புக்கை பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கலைஞருடைய கண்ணாடி கீழே விழுந்திருக்கு. அதை பார்த்துட்டு ஏதோ தலைவரை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரே பதட்டமாகி அவங்க எல்லாரும் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் அதிமுகவினர் புத்தகங்களை வீசியிருக்கிறாங்க, அவங்களும் திருப்பி வீசியிருக்கிறாங்க. ஒரு 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 மாதிரி சண்டை மாதிரியான ஒரு சூழல். அப்புறம் அங்கேருந்து அதிமுக உறுப்பினர்கள்லாம் வெளியேற்றி ஜெயலலிதா வெளியில் போயிட்டு இந்த மாதிரி என்னை வந்து இது பண்ணுறாங்க, அவங்க தலையெல்லாம் கலைச்சிட்டு போயிட்டு என்னை புடவை பிடிச்சி இழுத்துட்டாங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வழக்கமா இங்க கேஸுகள் எப்படி பிணையப்படுகிறதோ அந்த மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சொல்லுவாங்கல்ல. அது இதை வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் அங்கே நடக்கலை அப்படிங்கிறத சொன்னவர் வந்து திருநாவுக்கரசர். அவர் இப்போ தாவேகா கூட்டணியில் இருக்கிறார். அதே மாதிரி இதை செய்ததா துரைமுருகனை குற்றம் சாட்டுவாங்க, துரைமுருகன் தான் இழுத்துட்டாருன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து அந்த சமயத்துலலாம் இப்போ இருக்கிற மாதிரி முன்னாடிலாம் உட்காந்துருக்க மாட்டார், பின்னாடி இருப்பார் சட்டமன்றத்தில். அவர் அதுக்கு ஒரு முறை விளக்கம் கொடுத்துருக்காப்புல. அந்த அம்மாவை பிடிச்சி சேலையை பிடிச்சிலாம் இழுத்துருந்தா அந்த அம்மாவோட கேரக்டர் என்னன்னு தெரியும் எல்லாருக்குமே. ஒரு லைட்டாக ஒரு சின்ன விமர்சனம் ஜெயலலிதா மேலே யாராவது வச்சா கூட அவங்க மேலே இல்லாத கேஸ் எல்லாம் போட்டு கொடூரம் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த அம்மா சேலையை பிடிச்சி நான் இழுத்துருந்தேன்னா அதுக்கப்புறம் ஜெயலலிதா பலமுறை ஆட்சியில் இருந்திருக்காங்க, அப்போல்லாம் என்னை சும்மா விட்டு வச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு துரைமுருகன் பேசியிருப்பார். ஸோ இது ஒரு ஒரு ரொம்ப காலமாக திட்டமிட்டு பரப்பப்படுற ஒரு பொய். திமுகவை தொடர்ந்து காலி பண்ணுறதுக்கு, இல்லைன்னா அடிக்கிறதுக்கு, புறந்தள்ளுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் உண்டோ எல்லாவற்றையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் இப்போது புது வரவாக அதை வந்து சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொன்று, இந்த மீடியாக்களும் இதை வந்து கேள்வி கேட்காம அப்படி ஏற்றுக்கொள்றத என்ன மனநிலைன்னு பார்க்குறது. அதுதான் நீங்கள் இன்னைக்கு மீடியாவை பொறுத்த வரைக்கும் எது வைரல் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சென்சேஷன். எது உண்மை எது பொய்ங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எதெல்லாம் சென்சேஷனா இருக்கோ அதுதான் நியூஸ். எது வருமானம் வரும். அப்போ நீங்க இன்னைக்கு விஜயை பத்தி பேசினா நிறைய வியூஸ் போகுது, ஆதவ அர்ஜுனா போட்டா நிறைய நியூஸ் போகுது. இப்போ ஆளுங்கட்சியா வேற வந்துட்டாங்க, அவங்க மீடியாவை கண்ட்ரோல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா சேனல்கள், நிறைய செய்தி சேனல்களை வாங்குற முயற்சியில் இருக்கிறாங்க. ஒரு சில நம்பகமான தகவல்லாம் வருது, சில சேனல்கள் எல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இதைத்தான் செய்தியாக்குற முயற்சியில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ எது தீனி போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு, அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. வேற என்ன இல்லை, இன்னைக்கு இவர் சொன்னதே நம்ம இதை கூட பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. யாருக்கு எந்த தீனியை கொடுக்கறது, நம்ம சொன்னா அது தப்பாயிரும். பிஸ்கட் அதுல இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, இந்த இவரை பத்தி சொல்றாரு, இந்த 10 ரூபா பத்திலாம் சொல்றாரு நடுவில்.
செந்தில் பாலாஜிக்குன்னா என்ன 10 ரூபா தான் தெரியும். அவர் வந்து இப்போ திமுக கூட வச்சிருக்க ஆளுங்களாம் எல்லாம் அந்த மாதிரி ஆட்கள் தான், ஊழல் பண்ண ஆட்கள். செந்தில் பாலாஜி 10 ரூபா பற்றி தான் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்ததும் அந்த 10 ரூபாய்க்கு அதை என்னங்கிற விளக்கத்தை அவங்க மதுவிலக்குத்துறை அமைச்சரே பேசியிருக்கிறார். அந்த 10 ரூபாங்கிறது தான் பெரிய ஊழல், அதை ஃபுல்லாக அந்த காசை ஏதோ செந்தில் பாலாஜி வீட்டுக்கே எடுத்துகிட்டு போகிறாங்கிற மாதிரி தான் விஜய் ப்ராபகண்டா பண்ணார். ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த 10 ரூபா திருப்பி கொடுக்குற காசு அப்படின்றத அவங்க அமைச்சரே தான் சொல்லியிருக்கிறார். இருந்துமே அதே பொய்யை நாங்கள் அதை ஒழிக்கிறதுக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம், அதை ஒழிக்கப்படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கதை விடுறாரு. இப்படிதான் வந்து திருப்பி திருப்பி வந்து சொல்றாரு. இன்னொரு பக்கம் அந்த ரமேஷ் இருக்காரு இல்லைங்களா, அறநிலையத்துறை, அவருடைய ஜாதி பேரை சொல்லி பேசுறாங்களாமா. இவருக்கு வந்து நாங்க தான் உண்மையான சமூக நீதி காவலர்கள் நாங்க, அதனாலதான் நாங்க வந்து அவருடைய சமூகத்தின் பேரையே நான்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் ரமேஷ் வந்து ஒரு பார்ப்பனர், அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இன்னொரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, அவர் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நீங்கெல்லாம் சொல்லிதான் எனக்கு தெரியுது, அவர் நின்று அவர் ஜெயிக்கிற வரைக்கும் அவர் எந்த சமூகம்னு எங்களுக்கு தெரியாது. குழந்தைகளுக்கு எதுவும் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, தாவேக்கா குழந்தைகளுக்கு. நான் சொல்றேன், ஸ்ரீரங்கம் தொகுதியில எந்த கேண்டிடேட் நிறுத்துவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ரமேஷ் ஸ்ரீரங்கம் ஊரா இருந்தா பரவாயில்ல, திருச்சி ஊரா இருந்தா பரவாயில்ல, அந்த ஊர் கேண்டிடேட், அதனால நீங்க அங்க நிறுத்திட்டீங்க. மறைமலை நகர் எங்க இருக்குது? செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய ரமேஷை கொண்டு போய் திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் தொகுதியில நிறுத்தணும்னு என்ன அவசியம் இருக்கு? செங்கல்பட்டுக்கும் திருச்சிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? லேண்ட்ஸ்கேப்பாகவும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அப்ப இங்க இருக்கிற ரமேஷை ஸ்ரீரங்கத்துல நீங்க நிறுத்திருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் அவரோட ஜாதி, வேற என்ன இருக்கு? பிராமணர் அப்படிங்கிறது தான். அதை அப்போ நாங்க அவர் பேரை சொல்ல மாட்டோம் அப்படின்னா, அவர் பேரை சொல்லி விமர்சிக்கிறாங்கன்னா அதுல என்ன பொருள் இருக்கு? அதுல அடுத்தது வந்து உண்மையான சமூக நீதி காவலர்கள் நாங்க தான், ஏன்னா நாங்க அவரோட ஜாதி பேரை சொல்ல மாட்டோங்கிறாரு. உங்களோட கொள்கை தலைவர் பெரியார்னு ஒருத்தர் இருக்காரு, அது ஆதவ அர்ஜுனாக்கு தெரியுமா தெரியாது? அந்த கொள்கை தலைவர் பெரியார் அவர் பார்ப்பனர்ங்கிற பேரை பயன்படுத்தாம அவர் ஒரு கூட்டம் கூட பேசுனதே கிடையாது. அவருடைய எல்லா கூட்டங்கள்லையும், அவருடைய மரண இறுதி கூட்டம் வரைக்கும் அவர் பார்ப்பனர்களை எதிர்த்திருக்கிறார், பார்ப்பனியத்தை எதிர்த்திருக்கிறார். பார்ப்பனர் என்ற வார்த்தையை பயன்படுத்தாம அவர் இருந்ததே கிடையாது. அப்போ பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர், ஆனா நாங்க பார்ப்பனர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம்னா, இல்ல பார்ப்பனியத்தை எதிர்க்க மாட்டோம் அப்படின்னா அது என்ன? அதுல அப்புறம் நீங்க என்ன சமூக நீதி காவலர்? அவர் என்ன பெரியார் கொள்கை தலைவர்? அப்புறம் அம்பேத்கரை பத்தி திமுக பேசவே மாட்டாங்களாம், பேசுனதே கிடையாதான் இது வரைக்கும். நாங்க தான் முதல் முறையா. எப்படி இந்த இவர் ஒருத்தர் பேசினாரு, அம்பேத்கர் மாதிரியே ஒருத்தர் இருப்பாரு, திருத்தணி கேண்டிடேட்டு, டிவிகேல சத்யகுமார்னு ஒரு அட்வொகேட்டு, அவர் அப்படிதான் ஒரு மேடையில பேசினாரு. இந்த மாதிரி அம்பேத்கரனுடைய புத்தகங்களை முதல் முறையாக வந்து தமிழ்ல கொண்டு வந்ததே டிவிகே வந்ததுக்கு அப்புறம் தான். டிவிக்கு அந்த விகடனில் அந்த எல்லாருக்குமான தலைவர்னு அம்பேத்கர் புக்கை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அம்பேத்கர் புத்தகங்களே தமிழில் கொண்டு வர்றதுன்னு முடிவு பண்ணாங்களாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து. அப்படிலாம் பேசினார் ஆள். அதெல்லாம் அம்பேத்கர் புத்தகங்கள் தமிழாக்கம் செய்யப்பட்டு பல காலம் ஆகுது. அதுலேயும் திமுக அரசு இருந்தப்போ 2022 வந்து பார்த்தோம்னா அம்பேத்கருடைய தொகுப்புகளை மறுபதிப்பு தமிழாக்கம், புதிய தமிழாக்கம் செய்து மறுபதிப்பு செய்யற வேலையை 2022-23 காலத்திலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல 2025 ஒரு தொகுப்பு வந்து அதான் அப்ப ஆரம்பிச்சதுதான் 25 ரிலீஸ் பண்ணோம். அதெல்லாம் இவர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ண விஷயங்கள். அப்புறம் அம்பேத்கர் பிறந்த நாளையும் சிறப்பு நாளாக தமிழ்நாடு அரசுல இருந்து அறிவிச்சிருந்தாங்க. எதுவுமே தெரியாம அம்பேத்கரையே நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்லாம் அவர் பேசினார். இவங்கதான் வடக்கேந்து கொண்டு வந்து இங்க அறிமுகப்படுத்தினது மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் கொண்டாடி கொண்டிருக்கிறது வந்து நிச்சயமாக திமுக விடுதலை சிறுத்தைகள் பண்றாங்க, நம்ம இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா நாங்க தான் எல்லாத்துக்கும் அந்த இதை தேடிக்கும் அப்படிங்கிறத எந்த வகையில நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அதே மாதிரி 8 தலித் அமைச்சர்கள் அதை பத்தி சொல்றாரு. நாங்க வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவம் நாங்கள் தான் கொடுத்துருக்குறோம், தலித் மக்களுடைய ரெப்ரசன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி 8 அமைச்சர்களை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டு வரலாற்றில் நீங்கள் யாராவது கொடுத்ததுண்டா அப்படின்னு கேட்குறாரு. அது உண்மையில் நல்ல விஷயந்தான். ஆனால் இதை வந்து ஒரு பெரிய சமூக நீதி நடவடிக்கையான்னு கேட்டால் அதை அப்படிலாம் பார்க்க முடியாது. ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்குறீங்க, பாராட்டுகள், அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அதில் வன்னியரசு தவிர மற்ற அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. வன்னியரசு ஒருத்தர் தான் அதில் ஆக்டிவாக இருக்கிறார்.
பாப்போம் என்ன பண்றாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆமா, மற்றவங்க ஆனா இப்ப இது வந்து ஒரு பெரிய புரட்சிகர நடவடிக்கை நீங்க சொல்றீங்கல்ல, அப்படி உண்மை நீங்க சொல்றபடி இது புரட்சிகர நடவடிக்கைனா, இந்த புரட்சிகர நடவடிக்கையை உங்களுக்கு முன்னாடியே செய்தது பாஜக. சனாதனத்தை பேசக்கூடிய பாஜக 12 தலித் அமைச்சர்கள் வந்து மோடியினுடைய 2வது கேபினெட்ல இருந்தாங்க. 8 பழங்குடி அமைச்சர்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 அமைச்சர்கள் தலித் பழங்குடி அமைச்சர்கள் வந்து மோடியினுடைய 2வது கேபினெட்ல இருந்தாங்க. அப்போ இந்தியா முழுக்க தலித் மக்களுடைய வாழ்க்கை அவர்களால் சிறப்பிக்கப்பட்டுடுச்சா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்போ உங்களுக்கு முன்னாடியே அந்த புரட்சியை மோடி செஞ்சிட்டாரு. மோடி தான் உங்களுக்கே முன்னோடி. அதுல இல்ல இன்னொன்னு நம்ம பேசணும்னா, ஜனாதிபதி அவர்களை வந்து ஒரு எஸ்டி வகுப்பை சார்ந்தவர்கள் தான். என்ன நடந்துட்டது? ஒரு இஸ்லாமியர் ஜனாதிபதியாக இருந்தாரு. இதுக்கு முன்னாடி ஒரு தலித் ஜனாதிபதியும் இருந்திருக்காரு. ஆமா. அதனால இதெல்லாம் வந்து ஒரு பார்வைக்கு நாங்க இதை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டுறது. ஆனா உண்மையிலேயே இதன் மூலமாக ஒரு மாற்றம் நடக்கா, இங்க இருக்கக்கூடிய தலித்துகளுக்கு ஒரு உண்மையான ஒரு மாற்றம் வந்து இல்ல. நீங்க தலித்துகளுக்கு கொடுத்துருக்கிறீங்களா, அல்லது தலித்துகளுக்காக போராடினவங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்களா, அல்ல தலித் கான்சியஸ் உள்ள இந்த உரிமைகளை மீட்கிறதுக்காக களத்தில் நிற்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களாங்கிறதெல்லாம் இருக்குது. அதில் வன்னியரசு ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த ரெப்ரசன்டேஷன் கரெக்டாக கிடைச்சிருக்கு. ஸோ மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். நம்ம அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் அவங்களோட செயல்பாடுகளை பற்றி. ஆனால் இப்போ விகிதாச்சார பிரதிநிதித்துவம்னு அவர் சொல்கிறதுல இன்னொரு விஷயம் இருக்குது. எந்த அடிப்படையில் நீங்கள் பார்ப்பனர்களுக்கு 2 அமைச்சர்கள் கொடுத்தீங்க? விகிதாச்சாரம் 3%. 33 அமைச்சர் 35 அமைச்சரில் 3%னா ஒரு அமைச்சர் தான் கொடுக்க முடியும். அப்போ அவங்களுக்கு மட்டும் 2 அமைச்சர்கள் கிடைச்சது அப்படிங்கிறது எந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம்? ஆமா, அதையும் கேட்க வேண்டிய, அதை கேட்கணும்ல. நிச்சயமா. அப்போ நீங்க அது என்ன மாடல்னா, இது வந்து உத்தரப்பிரதேசத்துல இப்படி ஒரு மாடல் வந்து அமல்படுத்தப்பட்டுச்சு. தலித் பிராமண கூட்டமைப்புங்கிற மாதிரியான ஒரு மாடல். அந்த மாடல்னால உத்தரப்பிரதேசத்துல அடுத்தது பாஜக ஆட்சிக்கு வந்தது. அதுக்கு அடுத்து இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல தலித்துகளுடைய நிலைமை என்னவா இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண்கூடா பாஜக ஆட்சியில. அப்போ இதெல்லாம் ஒரு புரட்சிகர அரசியல்ங்கிற மாதிரி பேசி ஒட்டுமொத்தமாக பட்டியல் சமூக மக்களை ஏமாத்துற வேலையை வந்து ஆதவ அர்ஜுனா பண்றாரு. அதுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, திருமா வந்து சமீபத்தில் புதிய தலைமுறையில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் தாவேக்காவோட கூட்டணியில இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அமைச்சராக இருந்தாலும் எந்த நேரம் வேணும்னாலும் நாங்க வந்து எங்களுடைய ஆதரவை வந்து பின்வாங்குவோம். ஆமா, கூட்டணியிலேருந்து வெளியேறுவோம். இருக்கிறதுனாலே நாங்க கூட்டணியில இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறது. அது வினோதமாகத்தான் இருக்கு. அது வந்து இவர் ஆதவ அர்ஜுனா என்ன பண்றாருன்னா, அவர் வந்து நாங்க ஆட்சியிலேருந்து எப்போ வேணா வெளியேறுவோம்னு சொன்னதை வச்சுக்கிட்டு திருமா அண்ணன் வந்து தாவேக்காவுக்கு எதிராக இருக்கிறார், தாவேக்காவிலிருந்து விலக போவதாக சொல்லிவிட்டார் அப்படின்னு திமுகவினர் வதந்தி பரப்புறாங்க. அவர் தான் அவரு வாய்னால சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, அவர் வந்து தாவேக்காவின் தான், அவர் வந்து நம்மோடு தான் இருக்கிறார், அவர் எப்போதும் நம்மோடு தான் இருப்பார்னு சொல்றீங்கல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அவர் தாவேக்காவோடு தான் எப்போதும் இருப்பார் அப்படின்னா அவர் எதுக்கு நாங்க எப்ப வேணா தாவேக்கா விட்டு விலகுவோன்னு சொல்லணும்? தாவேக்கா ஒரு நல்ல சக்தி, அது நல்ல கட்சி, இங்க வந்திருப்பது மாற்றம். நாங்கள் தாவேக்காவுடன் இருக்கிறோம், இப்போதும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம், அடுத்து வரக்கூடிய தேர்தலிலும் தாவேக்காவோட கூட்டணி அமைப்போம், தாவேக்கா என்ன செய்தாலும் நல்லது செய்யும் அப்படின்னு ஏதாவது சொன்னார். ஐயா அப்படி சொல்லலை. ஏன்னா உங்க மேல பயம் இல்ல, தவறான இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஐயம், அச்சம். ஐயங்கிறத விட அச்சம் இருக்கு இப்போ. அது நம்ம நாளைக்கு ஆதவ அர்ஜுனாவை நம்பி அவர் எப்படி பேசணும்? பேசவே முடியாது. வாய் திறந்தாலே பொய் பேசுற ஒரு அமைச்சரை நம்பி அவர் வந்து நாங்க இந்த ஆட்சியோட உறுதியாக இருக்கிறோம் எப்படி சொல்லுவார்? இப்ப அவருக்கு பயமே உங்களை பார்த்துதான், வேற யாரை பார்த்து, திமுக காரங்களை பார்த்து தான் அவருக்கு பயம் கிடையாது. அப்படி நீங்க பரப்பிட்டு இருக்கீங்க. திமுக காரங்க வந்து நீங்க தான் விகடன் ஈவெண்ட்டுக்கு திமுக அவரை வட விடாமல் சதி செய்தது, திமுக அவரை தாவேக்கா கூட்டணியில் சேர விடாமல் சதி செய்தது, இப்படிலாம் நீங்க தான் சொல்றீங்க. அவர் எங்கேயும் சொல்லல. அவர் அவருக்கு பயமே உங்களை பார்த்துதான், அவர் எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டாரு. இதுல திமுக எந்த வகையில எங்களுக்கு அழுத்தம் தரல அப்படிங்கறத எல்லாம் போட்டு உடைச்சிட்டாரு. அதனால பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள்ல ஒரு முதலமைச்சர் விஜய் அவர்களா, முதலமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களா அப்படிங்கிற ஒரு ஐயம் இப்போ வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் எழுந்திருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் அதற்கான விடை நமக்கு தெரியும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.